ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதான நன்மை புதிய மாதத்தின் முதல் காலை வேளையிலே ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. இவ்வருடத்தின் 6 மாதங்களை நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். 7வது மாதத்திலே கிரியைகளை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர் வருஷத்தின் மத்தியிலே கிரியைகளை உயிர்ப்பியும் என்று பக்தன் வேண்டிக் கொண்டதற்கிணங்க நமது வாழ்க்கையிலும் புதிய கிரியைகளை, மகிமையின் கிரியைகளை ஆண்டவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். ஆமோஸ் 5:15 2வது பகுதி. இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று சொல்கிறார்கள். வாக்குத்தத்தம் என்றால் உறுதியான சொல்லாக அல்லவா இருக்க வேண்டும், கர்த்தரே பேசுகின்ற வார்த்தையாக அல்லவா இருக்க வேண்டும். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒருவேளை, பெர்ஹாப்ஸ், ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார். இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறார். இந்த ஆமோஸ் 5வது அத்தியாயத்திலே மக்கள் வாழ்க்கை முழுவதுமாக பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றது. பாவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாவத்தை விட முடியாமல் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்ல முடியுமா? அல்லது நீங்கள் இந்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார், ஆண்டவர் விரும்புகின்ற இக்காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றினார், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை அதை நீங்கள் நிறைவேற்ற தவறினால் ஆண்டவர் உங்களோடு கூட வாசம் செய்ய மாட்டார். இது தீர்க்கதரிசியினுடைய புரிதல். ஆண்டவர் ஒருவேளை உங்களோடு கூட இருப்பார். இது இந்த தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் உண்டான புரிதல் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆபிரகாம் சோதோம் குமரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று எண்ணிய போது இது போன்ற ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடமே வைப்பார். அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி என்றால், 50 நீதிமான்கள் இருந்தால் ஒருவேளை ஆண்டவர் அழிக்க மாட்டார். 40 நீதிமான்கள் இருந்தால் ஒருவேளை ஆண்டவர் அழிக்க மாட்டார். 10 நீதிமான்கள் இருந்தால் ஒருவேளை அந்த பட்டணம் தப்பித்துக் கொள்ளும், நமது உறவினர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். கடைசியில பாருங்க, அங்கே தப்பிப்பதற்கு 3 பேர் தான் இருந்தாங்க. ஒருவேளை என்பது மனிதனுடைய வார்த்தையாக இருக்கும். ஆனால் தம்மை உண்மையாய் பற்றி கொண்டவர்களுக்கு, தன்னை பூரணமாய் பற்றி கொண்டவர்களுக்கு நிறைவான பதிலளிக்கிற ஆண்டவர். இந்த ஒருவேளை அப்படிங்கிற எண்ணம் நம்மளை விட்டு போயிருந்தோம். மீதியானவர்களுக்கு இறங்குவார். யார் மீதியானவர்கள்? இந்த பகுதியில், இந்த உலகத்துல நாம் மீதியானவர்கள் தான். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், நாம் ஏதோ எல்லாவற்றுக்கும் அதிகாரிகளை போல யோசிக்கிறோம். நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை. மீதியானது யார்? நாம் தான், இல்லையா? சென்ற வாரத்தில் இருந்தவர்கள், சென்ற மாதத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. மீதியானவர்கள் நாம் எல்லோரும் மீதியானவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மீதியானவர்களுக்கு ஆண்டவர் இறங்குவார் என்று திருமறை சொல்கிறது. இதுதான் திருமறையின் வாக்கு. ஏனென்றால் நாம் இந்த உலகத்துல இன்னும் பல அழுத்தங்கள்ல இருக்கிறோம், பலவிதமான போராட்டங்கள்ல இருக்கிறோம். இந்த போராட்டங்களும் அழுத்தங்களும் நம் மீது விழுகின்ற பாரங்களும் நம்மை மிக எளிதாக விழுங்கிவிடும். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பார்வையிலே மீதியானவர்களாக அடுத்தடுத்த நாட்களிலும் இருக்க வேண்டும். ஜீவனோடு இருப்பது மீதியாக நாம் இருப்பதனுடைய அடையாளம். எனவே ஆண்டவர் நம்மை மீதியானவர்களாக காண வேண்டும். இந்த மீதியானவர்களை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த மீதியாய் இருப்பதற்கு, அதாவது ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்க்கையை தொடர்ந்து இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பதற்கு எது நமக்கு உதவிகரமாய் இருக்கும்? 13வது வாக்கியம் சொல்லுகின்றது, புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். புத்திமான்கள் எப்படி இருப்பார்கள்? மௌனத்தை அவர்கள் ஆயுதமாக்கிக் கொள்வார்கள். பேசுவது தானே சிறந்த ஆயுதம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், மௌனம் அதை காட்டிலும் கூர்மையான ஆயுதம். குடும்பங்கள்ல பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கும் போது, சரிங்களா, இப்போ எல்லாருமே ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாங்க. நீங்கள் சண்டையிட்டு பேசாமல் ஒதுங்கி கொண்டால் அந்த முகத்தை அப்படியே திருப்பி அந்த பிள்ளைங்க தன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவனுடைய முகத்தை, அப்பாவுடைய முகத்தை திருப்பி பேசுவதற்கு முயற்சி செய்யும்.
மௌனம் என்பது கூர்மையான ஆயுதம். இன்றைக்கு பேசாம இருந்தா கையில போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு காலத்துல பேசுவதை எதிர்பார்ப்பாங்க. வாயின் சொற்களை, அம்மாவுடைய அன்பை, அப்பாவுடைய அறிவுரையை கேட்கணும், முகத்தை திருப்பு. அந்த அனுபவத்தை நீங்க யோசித்து பாருங்க. பெற்றோர்களா நீங்க இருக்கிறீங்க, உங்க முகத்தை உங்க பிள்ளை அப்படி தனக்கு நேராக திருப்பி பேச கேட்குமே. மௌனம் என்பது கூர்மையான ஆயுதம். ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். திருமறையில சொல்லப்பட்டிருக்குது, ஒரு கூட்டமாய் சென்று ஒரு பெண்ணை நியாயம் தீர்க்க வேண்டும். ஆண்டவர் மௌனமாய் இருந்து ஏதோ ஒன்றை எழுதி கொண்டே இருந்தார். ஏரோது ஆண்டவர் முன்பாக நின்று நீர் கிரியைகளை காட்ட வேண்டும், நீர் யார் என்று வினவி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். நீ யூதருக்கு ராஜாவா? மௌனமாய் இருந்தார். அன்புக்குரியவர்களே, மௌனம் என்பது எக்காலத்தையும் வெல்லும் ஆயுதம். நிறைய நேரத்துல பேசுறதுனாலதான் நம்ம தோற்று போகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் தீமையான உலகம். நீங்க பிரச்சனைகள்லாம் பாருங்களேன், பிரச்சனைக்கான காரணம் ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிப்பதற்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ்ல நீங்க சொன்ன வார்த்தைகளாக தான் இருக்கும். பேசுவாங்க. அதனாலதான் இப்ப சில குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் பேசினா தானே உனக்கு பிரச்சனை, நான் அமைதியா இருந்துறேன், நான் பேசினா அந்த வார்த்தையை எடுத்து திரும்ப எனக்கு என்ன பண்ணுவேன், இன்ஜெக்ட் பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, மௌனம் மிகச்சிறந்த ஆயுதம். அந்த காலத்தில் புத்திமான் மௌனமாக இருப்பான். நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா, மௌனமாக இருந்தால் மூடர்களும் ஞானியாக எண்ணப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மௌனத்தை ஆயுதமாக்கி கொண்டது. அன்புக்குரியவர்களே, இந்த மௌனம் ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆலோசனை. எல்லாவற்றையும் பேச்சினால் சாதித்து விடுவோம். நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள். அதனுடைய மௌனமாக இருப்பது அப்படின்னா ஒருத்தரோட சண்டை போட்டு பேசாம இருப்பது அப்படி சொல்லலை. நீங்க பேச வேண்டிய இடத்துல மௌனமாக இருப்பது. உங்களுக்கு சாதகமான ஒரு செய்தி இருக்கும், அந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சை உயர்த்தாமல் உங்கள் பேச்சினுடைய வேகத்தை, அந்த பேச்சினுடைய அடர்த்தியை, பேச்சினுடைய தொனியை குறைத்துக் கொள்வது, அதுதான் மௌனம். அந்த காலத்தில் நீதிமான் புத்திமான் மௌனமாக இருப்பான். ஏனென்றால் அது தீமையான காலம். இந்த உலகம் முழுவதும் தீமை நிறைந்திருக்கிறது. மௌனமாக இருக்கிறவர்கள் அவர்கள் மீதியானவர்களாக கருதப்படுவார்கள். மௌனமாய் இருப்பார்கள். மீதியானவர்கள் மௌனமாய் இருப்பார்கள். ஆண்டவரிடம் இரக்கம் பெற விரும்புகிறவர்கள் மௌனமாய் இருப்பார்கள். கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. தாழ்மைப்படுதல் என்பது மௌனத்தின் அடையாளம், தன்னை சமர்ப்பித்தலின் அடையாளம், கண்ணீரின் அடையாளம். அங்க போய் நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண முடியாது. மௌனம் புத்திமான்களின் அடையாளம். தீமையான காலத்தில் மௌனத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். இதுதான் முதலாவதாக இவர் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். மௌனமா இருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடுங்கள். எது நன்மை? எது நன்மை? ஆண்டவரை தேடுவதுதான் நமக்கு நன்மை. ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். திருமறை சொல்லுகிறது. அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை தேடுங்கள். தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து நன்மைகளை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அவரை தேடுவது நன்மையை தேடுவதற்கு சமானம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு ஆலோசனை, என்னை தேடுங்கள். இந்த உலகத்திலே எவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும் அந்த ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி உங்களை மீதியாக நான் வைப்பேன் என்று சொல்கிறேன். இந்த ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி உங்களை மீதியாக நான் வைத்திருப்பேன். இந்த ஆபத்து என்கின்ற அமளியிலே, இந்த ஆபத்து என்கின்ற வெள்ளத்திலே உங்களை விட்டுவிட மாட்டேன். நான் உங்களை காப்பாற்றுவேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய செயல், என்னை தேடுங்கள். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டார், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். உடனடியாக பதிலளிக்கிற ஆண்டவர். நெவர் டிலே. ஆண்டவர் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் உடனடியாக பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுவோம், முழு மனதோடு கூப்பிடுவோம், நம்பிக்கையற்றவர்களாக அல்ல. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதாரம், நீரின்றி உலகிலே என் வாழ்விற்கு எந்த இனிமையும் இல்லை, துணையும் இல்லை. ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு கூட கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு இறங்குவார், நம்மை மீதியாக வைப்பார். அன்புக்குரியவர்களே, மீதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். மீதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும்.
ஆண்டவர் அதை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் 15வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி. நேற்றைய தினம் ஒரு போதகத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த போதகர் சொன்னார், இந்த சுய வெறுப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான சொல். ஆராதனையில், திருவிருந்து ஆராதனையில் நீங்கள் சுய வெறுப்பின் காணிக்கை படைக்கிறீங்க, லெந்து காலத்தில் சுய வெறுப்பின் காணிக்கையை படைக்கிறீங்க. அந்த போதகர் சொன்னார், சுய வெறுப்பு என்றுதான் நான் சொல்ல மாட்டேன் மக்கள்கிட்ட, சுய நினைவுடன் சுய விருப்பத்துடன் காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப ஆண்டவர் நீங்கள் வெறுத்து போய் கொடுக்குற காணிக்கை வேண்டாம். ஒரு சுயத்தை வெறுத்தல் அப்படிங்கிறத மறந்துட்டாரு. வெறுப்பு அப்படிங்கிறது வெறுப்பின் அடையாளமாக பார்த்து சொன்னார். ஆனாலும் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, நீங்க வெறுத்து போயெல்லாம் காணிக்கை கொடுக்க வேண்டாம், நீங்க விருப்பத்தோட கொடுங்க, சுய விருப்ப காணிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அது உண்மைதான். ஏனென்றால் இறைவனும் அதை தான் நமக்கு ஆலோசனையா சொல்லியிருக்கிறாரு. அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல தன் விருப்பத்தின்படியே காணிக்கை கொடுக்க கடவன். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இங்க சொல்லப்பட்டிருக்கு, தீமையை வெறுத்து விடு. நாம் வெறுக்க வேண்டியது எது? தீமையை வெறுத்து விடு, நன்மையை விரும்பு, ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்க. உங்க கரத்துல சில நீதியான கிரியைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வது ஒரு விதமான வழி நடத்துதல், ஒரு விதமான ரட்சிப்பு. இப்ப உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, உங்க கையில ஆண்டவர் சில செய்கைகளை எதிர்பார்க்கிறார் அல்லவா? என்ன செய்கை அப்படின்னா, ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்து. இப்ப இரவு நேரம் தூங்க போகும்போது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவல், அதனால மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் நீங்க வீட்டின் கதவை பூட்டி அதனுடைய தாழ்பால்களை போட்டு அடிதண்டால் இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்றீங்க, போட்டுட்டு தூங்குறீங்க இல்லையா? இதுதான் உங்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் பாதுகாக்கிறார், நம்பிக்கை இருக்குது. ஆனா அதை திருடன் தொடாதவாறு பாதுகாப்பதற்குரிய உங்களுடைய பணி என்ன, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இவர் சொல்றாரு, நியாயத்தை நிலைப்படுத்துங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் சில நியாயங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் மூலமாக அநியாயம் இந்த உலகத்துல பிறந்து விடக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் நியாயஸ்தானத்திலே நாட்களிலே அமர வைத்து தம்மோடு கூட ஆளுகை செய்வீர்கள் என்று வாக்குறுத்த தேவன் அல்லவா? இந்த உலகத்துல உங்களிடம் அதே நியாயத்தை எதிர்பார்க்கலையா? அப்போ உங்களுடைய நியாயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அநேக நேரங்கள்ல இதுலதான் நம்ம தவறிடுறோம். ஒருவருக்கு இந்த நம்ம ஊர்ல சொல்லுவோம், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுல அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நியாயம் அப்படித்தான் இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க வீட்டுல சிந்தித்து பாருங்க. இரு பிள்ளைகள் இருந்தால் இரு பிள்ளைகளுக்கும் கூட நம்மால் நியாயம் செய்ய முடியும். 2 என்று வந்துவிட்டாலே நமக்கு பிரச்சனை ஆகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நேசிக்கின்ற ஒருவருக்கு ஒரு நியாயத்தையும் நாம் விரும்பாத ஒருவருக்கு மற்றொரு நியாயத்தையும் வழங்குகிறோம். ஆனால் நியாயம் என்பது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒன்றுதான். அது சிக்னல்ல விழுற விளக்கு போல. எனக்கு விருப்பமானவர் வந்துட்டார் விளக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிக்காது. நீங்க போகலாம், கிரீன் லைட் விடாது. இந்த ரெட் லைட் ஆல்வேஸ் ரெட் லைட் தான், கிரீன் லைட் ஆல்வேஸ் கிரீன் லைட் தான். அந்த நேரம் பயன்படுத்திக்கணும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். அப்போ சில நேரங்களில் ரெட் லைட் எரியும் போது ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் இறைவனது சலுகை, சரியா? அது இறைவனுக்குரியது, அது நமக்குரியது கிடையாது. ஆம்புலன்ஸ் போகலாம், ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. உங்களுடைய நியாயத்தை தேடுங்க. நீங்க நியாயமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், ஒளிமுக வாசல் என்று சொன்னாலே நியாயாசனம், அதை தேடுங்க. அப்படி இருந்தால் இவர் சொல்றாரு, ஒருவேளை யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு ஆண்டவர் இறங்குவார். நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் மாதத்திலே எங்கு மௌனமாய் இருக்க வேண்டுமோ அந்த மௌனத்தையும், எதை பிரதானமாக பிடித்து கொண்டு வாழ வேண்டுமோ ஆண்டவரை தேடுகின்ற அந்த வாழ்க்கையையும், நம்மால் நிறைவேற்ற ஆண்டவர் நியமித்திருக்கின்ற நன்மையான நியாயங்களையும் நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய இரக்கம் நமக்கு பூரணமாய் வந்து சேரும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.